மார்பக புற்றுநோய். அம்மா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால கணிப்பு எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த புற்றுநோய் கணிப்புன்னு இருக்கு. அதாவது புள்ளி விவரங்கள் எந்தெந்த மாநகரத்துல எவ்வளவு இருக்கு அது மாதிரி நம்ம கணிச்சு பார்க்கும்பொழுது மார்பக புற்றுநோய் வந்து 1வது இடத்துல இல்லை. அப்ப வந்து கர்ப்பப்பை கீழ் பகுதி இருக்குது, செர்விக்ஸ்ன்னு சொல்றது, அந்த செர்விக்ஸ்ல இருக்கிற புற்றுநோய் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. மார்பக புற்றுநோய் இங்க பின்னால வந்துட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் வருவாங்க IPL, அது மாதிரி 3வது 4வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப கடந்த 10 வருடங்களாக சென்னையிலயும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, மதுரையிலும் சரி, எல்லா மாநகரங்கள்லயும் மார்பக புற்றுநோய் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 10 வருடத்துக்கு மேல நீங்க சென்னை வாசியா இருக்கலாம் அப்படின்னா நீங்க சென்னையில இருக்கிற வியாதிகள் உங்களுக்கு வரும். இல்ல நான் பிறந்தது வந்தவாசி, ஆனா கடந்த 50 வருஷம் மட்டும் தான் இங்க இருக்கிறேன்னா அப்படி இருந்தும் இங்க இருக்க வர்ற வியாதிகள் உங்களுக்கு வரும். உங்கள் எல்லாருக்கும் மார்பக புற்றுநோய் தான் நம்பர் ஒன் கில்லர். பெண்களை அடிச்சுட்டு போற புற்றுநோய்னா அது வந்து மார்பக புற்றுநோய். அதனால உங்களுக்கு இன்னைக்கு பண்ணது உங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பரிசோதனை. அது முதல் பாட்டு. 2வது உயிர் மட்டுமா? ஒரு பெண்ணுக்கு பெண்மை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மண்டையில இருக்கா? காதுல இருக்கா? செனை விதையில இருக்கு. உள்ள ஓவரின்னு இருக்கு, சின்ன செனை விதை. அது உங்க கண்ணால் யாராவது பார்க்க முடியுமா? நீங்க பஸ்ல போகும்போது யாராவது உங்க செனை விதையை வந்து குத்துவாங்களா? பண்ண மாட்டாங்க. பெண்ணுக்கு பெண்கள் மனசுலயும் சரி, ஆண்கள் மனசுலயும் சரி, பெண்மைக்கு ஒரு சின்னம்னா அது செனை விதை இல்லை, மருத்துவர்களுக்கு செனை விதை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது வந்து மார்பகம் தான், இல்லைங்களா? ஸோ மார்பக புற்றுநோய்க்கு 5-10 வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் சின்ன புற்றுநோய் இருந்தா கூட ராமாயணத்துல லக்ஷ்மணன் வந்து சூர்பனகைக்கு பண்ற போல டப்புன்னு வெட்டி அடிச்சு தூக்கிடுவாங்க, கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்டயோ உங்க வீட்டுல இருக்கிற உங்க ரிலேஷன் சொந்தக்காரங்கிட்டயோ மார்பக புற்றுநோய் வந்தா ஃபுல்லா பிரஸ்ட் எடுக்கணும்னா இல்லை, ஃபுல்லா மார்பகம் எடுக்க தேவையில்லை. இந்த காலத்துல வந்து மருத்துவ வளர்ச்சியில அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்தா போதும், அது சுத்தி இருக்கிற கொஞ்சம் சதைகள் மட்டும் எடுத்தா போதும். மற்றபடி கதிர் பாய்ச்சி இருக்கு இல்லையா, ரேடியேஷன், கீமோதெரபி, இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து அமுக்கி வைக்கலாம். ஆனால் அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பெருசாகி நாத்து அடிச்சுட்டு பெரிய ஒரு புண் மாதிரி இருக்கும்போது அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த டெஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சாதான். அதாவது இது மாதிரி நீங்க வந்து சீக்கிரமா மார்பக புற்றுநோய் இது மாதிரி கண்டறிதல் முகாம்கள்ல வர்ற பெண்களுக்கு மட்டும்தான் உயிரையும் காப்பாற்ற முடியும், மார்பகத்தையும் காப்பாற்ற முடியும். ஏன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றேன்? இதே பெண், இதே மார்பகம், இதே புற்றுநோய் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு 6 மாசத்துலயும் 1 வருஷத்துலயும் இறந்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இதே பெண், இதே மார்பகம், ஆனா 4-5 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிடணும். அந்த மார்பகம் கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 30-40 வருஷம் வாழ்வாங்க. அதாவது வாழ்நாளுடைய நீடிப்புல வந்து பாதகமே ஏற்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்ப அப்படியே சும்மா கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஒரு மார்பக புற்றுநோய் உள்ள பெண் நாங்க பேசும்போது நீங்க அதை கேட்டீங்கன்னா முதல்ல தான் கேட்பாங்க, எவ்வளவு நாள் சார் எனக்கு இருக்கு? பொண்ணுக்கு 14 வயசு தான் சார் ஆகுது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? பையன் இப்பதான் சார் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்கான், அவன் டாக்டர் ஆகுது, கண்ணால பார்க்க முடியுமா? அவங்க சிந்துற கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? ஒரு முறை நாங்கெல்லாம் கேட்கிற மாதிரி வாரம் வாரம் கேட்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப உற்று நீங்க கவனிப்பீங்க. யாருக்கும் ஆகக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு கொடூரம் அது. எவ்வளவு வருஷம் இருக்குன்னா இதுல ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா பல வருஷம் இருக்கு. இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா மார்பகம் போயிடாது, இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சா நல்ல வாழ்க்கை வாழலாங்கிற முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு கடைசி பகுதி நான் என்ன சொல்லணும்னா, அப்படி அந்த கண்டறிதல் வந்து 2-3 உபகரணங்கள் அங்க பயன்படுத்தும். மேமோகிராம் ஒன்று இருக்கு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்க பிரஸ்ட்டை வந்து அப்படியே நசுக்கி ரொம்ப வலி கொடுத்து கதிர்களை பாய்ச்சு அந்த எக்ஸ்ரே எடுக்கும். ஆனா உங்களுக்கு பண்ணது அப்படி இல்லை. உங்களுக்கு பண்ணது யாரும் உங்களை வந்து சப்பாத்தி மாதிரி ஆக்கலையே, உங்க மார்பகத்தை மேலாக தானே பண்ணோம். உங்க மார்பகத்தை 16 சின்ன சின்ன சதுரங்களா நம்மளே பிரிச்சிடணும். பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு மார்பகத்தையும் 16 சதுரங்களா நாங்க பிரிச்சு வகுத்து இந்த 16 சதுரங்கள்ல எங்கேயாவது சதுரத்துல ஏதாவது ஒண்ணுல வந்து உங்களுக்கு வந்து சிவப்புன்னு வந்துச்சுன்னா டெஸ்ட் பாசிட்டிவ்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ஏதாவது 1-2 சிவப்புன்னு வந்துருச்சுன்னா, சுரேஷ் சார் சிவப்புன்னு வந்துருச்சுன்னா உடனே கேன்சர்னு அர்த்தம் இல்லை, நார்மல் இல்லைன்னு அர்த்தம். சரி,
உங்க யாருக்கெல்லாம் இப்ப பச்சை கம்ப்ளீட்டா வருதோ பாருங்க, இங்க 16 பச்சை, இது வந்து ஜானகி அம்மா. யார் ஜானகி அம்மா இங்க? ஆமா. ஸோ அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருடங்களுக்கு நீங்க வேற எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. இந்த டெஸ்ட்ல நெகட்டிவ் ஆச்சுன்னா மேமோகிராம் போன்ற பெரிய டெஸ்ட் நீங்க பண்ண தேவையில்லை. இதோட முடிஞ்சிருச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் லேமினேட் பண்ணுங்க. இந்தாங்க வச்சுங்க.